எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சித்த மருத்துவர் கற்பகம். மழைக்காலமும் பனிக்காலமும் வந்துட்டாலே குழந்தைங்க இருக்க வீட்டில், அதுவும் குறிப்பாக 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அவங்கள அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதும், அப்படியே அந்த சளி வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை நம்ம இப்போ நிறைய பார்க்க முடியுது. ஸோ நம்ம இந்த பதிவில் குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் அடிக்கடி நிறைய சளி பிடிக்குது, அப்படியே அவங்களுக்கு சளி பிடிச்சாலும் ஏன் அது சரியாகிறது கிடையாது சீக்கிரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறதை எப்படி தடுக்கலாம், அவங்களுக்கு எளிமையான வீட்டு வைத்திய முறைகள், சித்த வைத்திய முறைகள் என்னென்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா, கபம் அப்படிங்கிற முக்குற்றங்களில் கபமானது அதிகரிச்சதுன்னா சளி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பழைய பதிவுகளை நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் கபமானது அதிகமாகுது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு சளி பிரச்சனை வருது அப்படிங்கிறது சித்த மருத்துவ கூற்று. அதுவே நவீன மருத்துவம் படி பார்த்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் முற்றிலும் கிருமிகளாக இருக்குது. ஸோ கிருமிகளில் 2 வகை இருக்கு இல்லையா, நிறைய வகைகள் இருக்குது. முக்கியமாக 2 வகைகள் சொல்லப்படுது. ஒன்று வைரஸஸ், இன்னொன்று பாக்டீரியாஸ். ஸோ குழந்தைகளுக்கு அதிகமாக சளி பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த வைரஸஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்டீரியா ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வைரஸாக இருந்தால் என்ன, பாக்டீரியாவாக இருந்தால் என்ன, சளி ஏன் வருது அதை முதல்ல சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது கேட்குது. காரணம் இருக்குங்க. வைரஸஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த குழந்தைகளுக்கு சளியை உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸ் கிருமிகள் கிட்டத்தட்ட 100 வகையான வைரஸ் கிருமிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. கோல்டு வைரஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கிருமிகளுக்கு குழந்தைகள்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியே உருவாகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அவங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன தான் பொத்தி வச்சாலும், இல்லை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாட்ட பார்த்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 5லேருந்து 8 தடவை சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது ஒரு வகையில் நல்லதும் கூட தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்க அந்த கிருமிக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்பு அந்த கிருமிக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடும். அதனால் அதை நினச்சி ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண எளிமையான விஷயம்தான். அதோட இந்த மாதிரி வைரஸால் வரக்கூடிய சளிக்கு, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சளிகளுக்கு பெருசாக ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படியே இருந்தாலும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அது கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நவீன மருத்துவத்தில் அந்த மாதிரி இருக்குது. பட் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இயற்கையே நமக்கு நிறைய ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி உடைய மூலிகைகளை நிறைய கொடுத்துருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வைரஸ் சம்பந்தமான அந்த சளி பிரச்சனை குழந்தைங்களுக்கு வரும்பொழுது நாம் மருந்து கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி மருந்து கொடுத்தோம் அப்படின்னா 7 நாளில் சரியாக போயிடும். மருந்து கொடுக்கல அப்படின்னா 1 வாரத்தில் சரியாகிடும். என்னென்ன பண்ணுறீங்க? ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா, ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆச்சு, ரொம்ப மோசமான வியாதி இது. மருந்து சாப்பிட்டா 1 வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாளில் போயிடும். இதுதான் உண்மை. ஆனால் நம்மளுடைய இயற்கை மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துறது மூலயமா ஓரளவுக்கு அவங்களுடைய பிரச்சனை நம்ம கட்டுக்குள்ளே வைக்க முடியும். இப்போ புரியுதுங்களா ஏன் அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டமானது அந்த ஒரு குறிப்பிட்ட கிருமிகளுக்கு எதிராக செயல்படாமல் இருக்கிறது தான் அதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்தது, சளி வந்தால் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்விக்கான பதில். நம்பர் 1, அகைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமான இம்யூன் சிஸ்டம் சரியாக இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், சரிவிகித உணவுகள் இல்லாமல் இருப்பது அவங்களுடைய அந்த இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். நம்பர் 2, ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர். அதே வகையான கிருமிகளுக்கோ இல்லை அதே மாதிரியான இன்ஃபெக்ஷனுக்கோ அந்த குழந்தை திரும்ப ஆட்படும் பொழுது அந்த பிரச்சனை அவங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நம்பர் 3, அலர்ஜி. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு சில உணவுப் பொருட்கள் கூட அலர்ஜியை உண்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதனால தான் சளி வருது அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே திரும்ப அவங்க அந்த விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அந்த சளி தொந்தரவானது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.
சரி, அடுத்தது குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1, அவங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காகிறது தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் மூலமாக வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நம்மளால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் டி, காப்பர், ஜிங்க், புரதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டமான நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலுவடைகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதன் மூலயமா அவங்களுக்கு அந்த ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உதவி பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகாதாரம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ ரிப்பீட்டடாக வந்து அவங்கள கை கழுவ வைக்கிறது, டெய்லியும் கண்டிப்பாக குளிக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் அதை செய்கிறதே கிடையாது. மழை நாள், பனி நாள் வரும்பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி வர்றதுக்கோ இல்லை வந்தால் சளி விடாமல் இருக்கிறதுக்கோ ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக டெய்லியும் குழந்தை குளிக்கணும், அடிக்கடி கை கழுவுறது, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸ், அவங்க விளையாடக்கூடிய இடம், இதெல்லாமே வந்து நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சுகாதாரத்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் ஓரளவுக்கு அவங்களுக்கு சளி தொந்தரவு வரதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சரி, கடைசியாக வீட்டிலே நம்ம செஞ்சுக்கக்கூடிய ஒரு சில சித்த வைத்திய முறைகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்ல உணவுகள் வந்து கொடுத்து உங்கள் குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஸ்ட்ராங்காக வைங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படியே வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புல வந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து இருந்துச்சு, சத்துக்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே சப்சைட் ஆகிடும். ஸோ அதையும் தாண்டி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில மூலிகைகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கும், இல்லைனா வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கபம் அதிகமாகிறதால தான் சளி தொந்தரவு வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கபத்தை வந்து குறைப்பதற்கு வெப்ப வீரியமுடைய மூலிகைகளும் பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோடை, மிளகு, சுக்கு, திப்பிலி, துளசி, இஞ்சி, சிற்றரத்தை, மஞ்சள், வெற்றிலை, இந்த மூலிகைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். இந்த மூலிகைகள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சளிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான மூலிகைகளை கண்டிப்பாக பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். தொண்டை சரியில்லைன்னா என்னங்க அப்படியா பண்றது? 1 கிலோ மிளகு எடுங்க. 1 கிலோ மிளகு எடுத்து வெடிச்சு இடிச்சு வாய்க்குள்ள ஒன்று ஒரு அப்ப அப்பிருங்க. அமுக்குனா அப்ப அப்படியே தொண்டைக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும், கிளியர் ஆயிருங்க. அந்த ட்ரை பண்றேன், போங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதர். அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, அப்புறம் அதனுடைய விளைவுகள் ரொம்ப விபரீதமாக ஆகிடும், பார்த்துக்கோங்க. ஸோ மிளகு, திப்பிலி, இஞ்சி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பயன்படுத்துங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட ரசம் மாதிரி ஒரு பெட்டரான ஆன்டிவைரல் ட்ரக் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ சளி வந்துருச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ரிப்பீட்டடாக இந்த மூலிகைகளெல்லாம் பயன்படுத்தி ரசம் வச்சு கொடுங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சளியை குறைக்கும். அடுத்தது ஆடாதோட இலை கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் கபத்தை வந்து குறைப்பதற்கு ஒரு சூப்பரான மூலிகை, ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி உடைய ஒரு சூப்பரான ட்ரக். ஸோ அதுவும் கிடைச்சதுன்னா வாங்கி ஒரு சாறு எடுத்து, அந்த இலைச்சாறு எடுத்து அதனோட தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ எந்த ஃபேமிலியாவது வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா குழந்தைகளுடைய கபத்தை, சளியை வந்து குறைக்கிறதுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளிக்கு நிறைய மூலிகைகளும் அந்த மூலிகைகள் வச்சு செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறையவே இருக்குது. ஸோ சளி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மருந்துகளாக பயன்படுத்தணும்னு தோணுச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை போய் பாருங்கள். அவர் உங்களுடைய குழந்தை சளிக்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது உங்கள் குழந்தை கண்டிப்பாக ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.